லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன்ட் இன் லீச் டு காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா ரொம்ப சிம்பிளா, இப்ப நம்ம உடம்புல எல்லாம் பிளட் சர்க்குலேட் ஆகுதா, உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுதா, அதுக்கு பேரு தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அந்த மாதிரியான சர்க்குலேட்டரி சிஸ்டம் லீச்ல எப்படி டிசைன் ஆயிருக்கு, அது வந்து அதனுடைய ஹார்ட் ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து ஈடு செய்யுது, காம்பன்சேட் பண்ணுது. இப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஹார்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் கொண்டு இருக்குமோ அது போலலாம் கிடையாது லீச்ல ரொம்ப சிம்பிளா கெனால் ஷேப்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் ஹார்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஏத்தார் போல எப்படி சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து வேலை செய்யுது, காம்பன்சேட் பண்ணியிருக்கு, ஈடு செஞ்சிருக்கு அப்படின்றதான் இந்த ஆன்சர்ல பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 191ல இதுக்கான ஆன்சர் இருக்கு. சர்க்குலேட்டரி சிஸ்டம் இந்த பார்ட்ல நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. இன் லீச்ல சர்க்குலேஷன் இஸ் brought about by ஹீமோகோயாலிக் சிஸ்டம். சர்க்குலேஷன்ன்றது எதன் மூலமா நடக்கும்னா, brought about byனா எதன் மூலமா நடக்கும்னா ஹீமோகோயாலிக் சிஸ்டம். ஹீமோனாலே பிளட் சம்பந்தமானதுன்னு அர்த்தம், கொயாலிக்னா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ற வழின்னு அர்த்தம். ஸோ அந்த சிஸ்டம், இந்த ஃபுல் சிஸ்டத்தை ஹீமோகோயாலிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. there are no true blood vessels. நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி ரத்த நாளங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் வெசல்ஸ் போலலாம் அதுல, அதாவது லீச்ல இருக்கிறது கிடையாது. நோ ட்ரூனா ஆக்சுவல் பிளட் வெசல்ஸ் போல இருக்காது. அதற்கு பதிலா the blood vessels are replaced by channels called hemocoelic channels or canals. இது வரைக்கும் பார்ப்போம். அந்த பிளட் வெசல்ஸ்க்கு பதிலா, அதுக்கு பதில் ரீப்ளேஸ்ட் பைனா அதற்கு பதில் சேனல்ஸ்னு ஒன்னு இருக்கும். அந்த சேனல்ஸ்க்கு பேர் என்னன்னா ஹீமோகோயலிக் சேனல்ஸ் ஆர் கெனால்ஸ்னு சொன்னாங்க. கெனால்ஸ்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வழி. அந்த வழி மூலமா நார்மலா கெனால்ஸ்னா அது அதன் வழியா தண்ணி எல்லாம் போற மாதிரி இருக்கும். ஸோ அதே மீனிங் தான் இங்கேயும் கெனால்ஸ். ஆனா இந்த கெனால் வழியா பிளட் லைக் ஃப்ளூயிட், இப்ப நம்ம உடம்புல பிளட் வந்து பிளட் வெசல்ஸ் மூலமா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதே போல லீச்சுடைய உடம்புல ஹோமோகோயாலிக் கெனால்ஸ் ஆர் சேனல்ஸ் சொல்லுவாங்க. கெனால்ஸ் ஆர் சேனல்ஸ், அந்த வழி மூலமா இந்த பிளட் லைக் ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுல ஃபில் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. த கொயலோமிக் fluid contains hemoglobin. இந்த blood like fluidல கொயலோமிக் சொல்றாங்க அந்த fluidோட நேம். அதுல ஹீமோகுளோபின்றது கண்டெயின் ஆயிருக்கு, அதுல இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், there are 4 longitudinal channels. லாங்கிடியூடுன்றது ஒரு டைரக்ஷனை குறிக்குது. இப்ப நீங்க எர்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல இதுல லாங்கிடியூட்னா என்னன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அலிமெண்டரி கேனல்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இந்த டைஜஷன்லாம் நடக்குது இல்ல, அந்த பகுதியெல்லாம், அந்த இன்டெஸ்டைன் பகுதி அதெல்லாம் சேர்த்து அலிமெண்டரி கேனால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அலிமெண்டரி கேனால்ன்றத இங்க நான் வரைஞ்சிருக்கேன் ப்ளூ கலர்ல. இது என்னன்னா, லீச்ன்றது இங்க இருக்குன்னு எடுத்துங்க. அதை நம்ம கட் பண்ணியிருக்கோம், இந்த டைரக்ஷன்ல கட் பண்ணியிருக்கிறோம். இந்த டைரக்ஷன்ல கட் பண்றோம், அதனுடைய பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் சொல்றோம்ல, அதை வந்து லாங்கிடியூட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லாங்கிடியூட், அதாவது அந்த அலிமெண்டரி கேனல ஒட்டனாது போல போறதுக்கு பேர் வந்து லாங்கிடியூட். ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த லாங்கிடியூட் சேனல்ஸ் வந்து 4 இருக்கான், 4 இருக்கு. 1 சேனல் லைஸ் அபோவ் த அலிமெண்டரி கேனால். ஒரு சேனல் வந்து லைஸ் அபோவ் இந்த அலிமெண்டரி கேனால் ப்ளூ கலர்ல வரைஞ்சல அதுக்கு மேல் பகுதியில இருக்கு. ஒரு டியூப் போல நினைச்சீங்க, அந்த டியூப் போல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அது வந்து மேல் பகுதியில இருக்கு, அதை டார்சல் பகுதின்னு சொல்லுவாங்க. டார்சல்னா மேல் பகுதி. 1 பிலோ த அலிமெண்டரி கேனால், அலிமெண்டரி கேனால் ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கேன், அதுக்கு கீழே இருக்கிறது, அதை வந்து அலிமெண்டரி கேனாலுக்கு கீழே இருக்குது, அதை வந்து வென்ட்ரல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2 சேனல் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல ஒன்னு கீழே ஒன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், த அதர் 2 சேனல்ஸ் லை ஆன் எய்தர் ஆஃப் த அலிமெண்டரி கேனால், எய்தர் சைடு. அதாவது எய்தர் சைடுனா என்னன்னா, இப்ப இதுதான் அலிமெண்டரி கேனால், அதுல நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒன்னு வரைஞ்சிருக்கேன், கிரீன் கலர்ல ஒன்னு வரைஞ்சிருக்கேன். இது எதுக்காகனா உங்களுக்கு விஷுவலைஸ் பண்றதுக்காக, யோசிச்சு பாக்குறதுக்காக. ஒரு சைட்ல ஆரஞ்சு கலர் இருக்கு, இன்னொரு சைட்ல கிரீன் கலர் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, லேட்டரல் சைடுனா சைடு பகுதி இல்லைன்னு அர்த்தம். மேல் பகுதி கீழ் பகுதி ஃபர்ஸ்ட் 2 பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து சைடுல, இப்ப சைடுல ஒரு சைடுல இந்த கலரும், அதாவது இந்த கலர்ல நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் தெரியறதுக்காக, இது பின் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த அலிமெண்டரி கேனாலுடைய பின் பகுதியில இருக்கு, அதனால அது கிரீன் கலர்ல போட்டிருக்கேன். அதே போல கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இந்த பகுதியில ஒன்னு இருக்கும், இந்த சைடுல ஒன்னு இருக்கும், இன்னொரு சைடுல இன்னொன்னு இருக்கும். சோ அது போல எய்தர் சைடு, ஒரு பக்கம் இன்னொரு பக்கம், அந்த எய்தர் சைடுல இருக்கிறத லேட்டரல்னு சொல்லுவாங்க. லேட்டரல்னா சைடு, நம்ம லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்லாம் மேக்ஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். அதே போலதான். நெக்ஸ்ட், which serves as heart and have inner valves. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்குல்ல, இதுதான் ஹார்ட் போல ஃபங்க்ஷன் ஆகுமா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஹார்ட் ஸ்ட்ரக்சரே லீச்ல டிஃபரெண்டா இருக்குன்னு பார்த்தோம். நம்ம உடம்புல இருக்கிற மாதிரிலாம் அதுக்கு ஹார்ட் இருக்காது.
இதுதான் அதுக்கு ஹார்ட்டா ஃபங்க்ஷன் ஆகும். விச் சர்வ்ஸ் as ஹார்ட்னா அது ஹார்ட்டா ஃபங்க்ஷன் ஆகும், ஹார்ட்டா வேலை செய்யும். அதுல இன்னர் வால்வ்ஸ் இருக்கு. வால்வ்ஸ்னா அந்த பிளட் ஃப்ளோவை, அதாவது பிளட் லைக் ஃப்ளூயிட்னு சொன்னோம்ல, அந்த ஃப்ளூயிடோடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கான வால்வ் இன்னர் பகுதியில உள்புறமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆல் த 4 channels ஆர் கனெக்டட் டுகெதர் போஸ்டீரியர்லி இன் த 26th செக்மெண்ட். லீச்சுடைய உடம்பு பகுதியை நிறைய செக்மெண்டா பிரிச்சிருக்கும். அதுல 26th செக்மெண்ட்ல போஸ்டீரியர்னா பின்பகுதியில, அதாவது அதனுடைய உடம்புல கடைசி பகுதியில இந்த 4 சேனலும் கடைசியா போயிட்டு கனெக்ட் ஆயிருக்கும். கனெக்டட் டுகெதர்னா இந்த 4மே ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.